சிக்கன் கிரேவினா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா இந்த பொருள்லாம் வச்சு எப்படி சிக்கன் கிரேவி செய்ய பாருங்க. இப்போவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. போகிறேன், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சிக்கன் கிரேவினா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மல்லிகன் மசாலாத்தூள், பெருங்காயத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டினா விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் வச்சு எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க, அந்த சூட்டையும் தணிக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம். சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அளவு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளியாக எடுத்து நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக கல்லுப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பு சேர்த்து நல்லா குத்தி விட்டு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், தக்காளி சூப்பராக வதங்கி கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி நல்லா தொக்கு கன்சிஸ்டிக்கு வந்துடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லித்தூள், மிளகாய்த்தூள்,
பெருங்காயம், மஞ்சள்தூள் எல்லாமே சேர்த்துக்குவோம். காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக இங்கே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மசாலாலாம் சிக்கனில் சேர்கிற அளவுக்கு. பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம், நல்லா கம்மியாக சேர்த்துக்குவோம். இப்போ மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அந்த சிக்கன்லேயே தண்ணி வெந்து நல்லா பிரிஞ்சு வரும், நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், சிக்கன்லேயே நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா நிறையா தண்ணியே வந்திருக்கு. இப்போது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்புல சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் போடுறேன். நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நிறையா வேணால் நிறையா சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். கிரேவினா கம்மியாக சேர்த்துக்கோங்க, குழம்புனா நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு கொதிக்க விடுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தண்ணியெல்லாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போவே பார்க்கவே ஆசையாக இருக்குது. பாருங்கள், சிக்கன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ போட்டிருக்க உருளைக்கிழங்கும் பயங்கரமாக வந்திருக்கு. சூப்பராக வெந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவிக்குவோம். இப்போ கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் சிக்கனில் இறங்கும் நல்லா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் போட்டு செம்மையாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், see you. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.